ஹலோ வணக்கம் 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 மை டியர் அசால்ட் டு பேட்ச் பசங்களா. என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் டுடேஸ் செஷன்? ஸோ இன்னைக்கு நம்ம கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் கண்டினியூ பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7வது லெக்சர். ஸோ வி ஆர் currently at the 7th lecture. I would say it is the penultimate lecture. ஏன்னா இதுக்கு அப்புறம் we have only one more lecture பசங்களா. அத்துடன் இந்த சாப்டர் ஓவர். ஸோ ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் தயாரா? ஸோ இன்னைக்கு நம்ம திருப்பியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு போர்ஷன் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். நீங்க எல்லாம் நிறைய கத்துப்பீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? எவ்ரிபடி ரெடி? Shall we get started? Very good. Hi Kirtana, Shrikavya, Prasanna, Selva, Pragalya, Krish, Ponni, வணக்கம், nice to see you. ரொம்ப சந்தோஷம்யா நம்ம அசால்ட் பேட்ச் பசங்களை பார்க்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த சாப்டர்ல இருக்க 7th லெக்சரோட போர்ஷன்ஸை நம்ம எல்லாம் நல்லா புரிஞ்சு படிக்கலாம், தெரிக்க விட்டுடலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ. ஸோ பசங்களா, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அடுத்த வருஷம் போர்டு எக்ஸாம் எழுத போறீங்களோ உங்களுக்காக சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில முக்கியமான சாப்டரான கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுல நான் நிறைய லெக்சர்ஸ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் 6 லெக்சர் நான் முடிச்சிட்டேன். இது 7வது லெக்சர். அந்த 6 லெக்சரை பார்க்காதவங்க போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க நிறைய அதனால வளருவீங்க. சரியா? வெரி குட். ஸோ இப்போ நீங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். இந்த சேனல் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்ட ஷேர் பண்ணுங்க, அண்ட் அவங்களையும் கூட்டு வாங்க. உங்களோட ஜூனியர்ஸ், சீனியர்ஸ், உன்னோட கிளாஸ்மேட்ஸ், உன்னோட ஏரியா பசங்க எல்லாரையும் கூட்டு வாங்க. அவங்களும் நம்மளோட சேர்ந்து படிச்சு நல்லா வளரட்டும். ஏன்னா அதான் என்னோட ஆசை. மை ட்ரீம் இஸ் தட் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பசங்களும் நல்லா படிச்சு முன்னேறி வேற லெவலுக்கு போகணும். அது வரைக்கும் ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் சப்போர்ட் யூ வித் வாட் எவர் ஐ கேன். ஓகேவா? அண்ட் நவ் பசங்களா, நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா என்ன பண்ணணும்? வீடியோட லைக் பட்டனை வச்சிருங்க. இப்போ நம்ம செஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறது முதலாவது டாபிக் பாத்தீங்கன்னா இஸ் கம்பஷன். கம்பஷன்னா என்னது? How many of you know what is combustion? And சந்தோஷ் சொல்றாரு, சார் 5 நாள் லீவ் சார், எனக்கு தீபாவளிக்கு 5 நாள் நான் என்ஜாய் பண்ண போறேன். பசங்களா, 5 days லீவ்ல நான் உங்களுக்கு பிளான் வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு ஆரம்பிக்குது. யார் யாருக்கெல்லாம் தெரியும்? How many of you are ready for tomorrow morning? நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு I am going to teach you. அசால்ட் பேட்ச் எல்லாரும் கேட்டீங்கல்ல, சார் மார்னிங் கிளாஸ் வைங்க சார், மார்னிங் கிளாஸ் வைங்கன்னு. உங்களுக்காக நான் நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு மேத்தமேட்டிக்ஸ் சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்ண போறேன். மேத்தமேட்டிக்ஸ் சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்ண போறேன். அண்ட் தொடர்ந்து நாள் ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ். டிட் யூ ஆல் see that? ஏன்னா நான் 5:30 to 7:30 8 வரைக்கும் எடுப்பேன். அதுக்கப்புறம் சுபா மேம் 10 o'clock ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப். அதுக்கப்புறம் சாண்ட்ரா மேம் will again take in the afternoon. ஸோ அந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் நாங்க உங்க எல்லாருக்காக பிளான் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ஸோ மறக்காம இதை யூஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க பசங்களா. சரியா? டோன்ட் லீவ் தீஸ் ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேஸ்ல நீங்க எல்லாருமே 50 மார்க் இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். சரியா? ஸோ கண்டிப்பா நாளைக்கு 5:30க்கு மேத்ஸ் சாம்பிள் பேப்பரை சால்வ் பண்ணலாம், தெரிக்க விடுறோம். ஏன்னா மேத்ஸ் சாம்பிள் பேப்பர் நல்ல லெவல். ஓகேவா? நிறைய ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ். யார் யாருக்கெல்லாம் ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ் பிடிக்காது? நிறைய பேருக்கு பயம் இல்லையா? ஸோ கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன், நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ மறக்காம வந்துருங்க டுமாரோ 5:30. ஸோ இப்ப நம்ம டாபிக் வரலாம். கம்பஷன் என்னது? கம்பஷன்னா பத்தி எரியுறது. ஓகேவா? கம்பஷன் இஸ் பர்னிங். ஸோ பசங்களா, பர்னிங் கம்பஷன் வந்தாலே இட் இஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ எதுவுமே கம்பஸ்ட் ஆகுது, பர்ன் ஆகுது சொன்னா அது கண்டிப்பா ஆக்சிஜன்ல தான். அது கண்டிப்பா ஆக்சிஜன் இருந்தாதான். ஸோ பர்னிங் கம்பஷன் நடந்தாலே ஆக்சிஜன் இருக்கும். ஸோ மெக்னீசியம் ரிப்பன் பர்னிங் இன் ஆக்சிஜன் நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல. ஞாபகம் வருதா? அந்த ரியாக்ஷன் என்னப்பா சொல்லுங்க எல்லாரும் குயிக்கா. அந்த ரியாக்ஷன் என்னது? மெக்னீசியம் ரிப்பன் பர்னிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அதான் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில முதல் சாப்டர் முதல் ரியாக்ஷன்.
அதை யாரும் மறக்க கூடாதுடா டேய். நம்ம சாப்டர் நம்ம டெக்ஸ்ட் புக்லயே முதல் ரியாக்ஷன் அதான். அதை யாரும் மறந்துடாதீங்க. ஐ எம் ஷுர் ஆல் ஆஃப் யூ ரிமெம்பர் தட் வெரி வெல். இல்லையா? வெரி குட். ஸோ Mg plus O2 gives MgO. அதான் அந்த ரியாக்ஷன் இல்லையா? Mg which is magnesium plus O2 which is oxygen gives MgO, magnesium oxide. So that is the reaction. What is that? That is also combustion. That is also burning. ஆனா இப்போ நம்ம படிக்கிறது carbon and its compounds. இப்போ நம்ம மெக்னீசியம் பத்திலாம் படிக்க போறது இல்ல. இந்த சாப்டர்ல we are studying about carbon. So கார்பனும் அதோட காம்பவுண்ட்ஸும் எப்படி ஆக்சிஜன்ல பர்ன் ஆகும்ன்றத பார்க்க போறோம். ஓகேவா? கார்பனும் அதோட காம்பவுண்ட்ஸும் எப்படி நம்ம ஆக்சிஜன்ல பர்ன் ஆக போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? ஆர் யூ ஆல் ரெடி? எவ்ரிபடி ஹாப்பி? சோ இப்போ ஒரு பையன் கேக்குறான், அகமத் நல்ல கேள்வி அகமத் கேக்குறான், சார் எப்படி சார் சன் பர்ன் ஆகுது? சன் பர்ன் ஆகுது வந்து இட் இஸ் a process called as nuclear fusion. It is a process called as nuclear fusion. ஏன்னா அந்த ப்ராசஸ்ல தான் நிறைய ஹீட் இவால்வ் ஆகும். அதனால தான் சன் வந்து ரொம்ப ஹாட், ரொம்ப பர்னிங். இட் இஸ் ப்ரொவைடிங் லைட் எனர்ஜி டு ஆல் த பிளானட்ஸ் இல்லையா? ஸோ சன் வந்து வேற விஷயம். அது இந்த மாதிரி பர்னிங் கிடையாது. இந்த மாதிரி கட்டையை வச்சு எரிக்க முடியாது. கட்டையை வச்சு எரிச்சா நம்ம வேணா பிரியாணி வேணா சாப்பிடலாம். மற்றபடி சன் எல்லாம் எரிக்க வைக்க முடியாது டே. சரியா? ஸோ சன் வந்து இட் இஸ் பர்னிங் பிகாஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். That you will study when you come to 11th and 12th. I will only teach you. Don't worry. Okay வா? Great. So இப்போ பசங்களா, கார்பன் வந்து ஆக்சிஜன்ல பர்ன் ஆனா it will give out carbon dioxide. Okay வா? So generally கார்பன் வந்து ஆக்சிஜன்ல பர்ன் ஆனா it will give out carbon dioxide, and depending on the reactant your products may vary a little. Okay வா? So எல்லாமே பாத்தீங்கன்னா burning-நாலே exothermic, burning-நாலே exothermic. Exothermic na என்னது? Exothermic na you will release heat. Exothermic na என்னது? The heat will be released. Heat will be let out. So நீ heat வெளியே வரத பார்க்கலாம். அதான் exothermic reaction. So எல்லா combustion, எல்லா burning-உமே exothermic தான் இல்லையா? ஏன்னா burn ஆகி they will give out heat. So பாத்தியா, heat வெளியே வருது, heat வெளியே வருது, heat வெளியே வருது. So இந்த மாதிரி heat வெளியே வந்தாலே அந்த மாதிரி reactionsக்கு பேரு exothermic reactions. சூப்பரா? Did you all like it? Are you all clear பசங்களா? So most carbon oxygenல burn ஆனா கண்டிப்பா வரது என்னது? கண்டிப்பா வரது carbon dioxide. இங்க ஹைட்ரோஜன் இருந்தா வாட்டரும் வரும். சூப்பரா? ஈஸியான டெக்னிக்கா? செம்ம ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்ல. சி, வெறும் கார்பன் இருந்து பர்ன் ஆனா கண்டிப்பா கார்பன் டை ஆக்சைடு வரும். அப்புறம் எக்ஸோதெர்மிக்னால ஹீட் அண்ட் லைட் வில் பி ரிலீஸ்ட். ஆனா இப்ப கார்பனும் ஹைட்ரோஜன் இருக்கனால கார்பன் வந்து கார்பன் டை ஆக்சைடு கொடுக்கும், ஹைட்ரோஜன் வந்து it will give water. சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. செம்ம டெக்னிக், செம்ம ஈஸி இல்லையா? Are you all happy, my dear boys and girls? So shall I move forward? வேற லெவலா? Very good. So இத மறக்காதீங்க பசங்களா. So this is carbon plus oxygen giving carbon dioxide. This is methane plus oxygen giving carbon dioxide and water. This is eth ஏன்னா ரெண்டு கார்பன்ல. அப்புறம் ஆல்கஹால். So eth alcoholனா ethanol. ஓகேவா? So ethanol plus oxygen will give you carbon dioxide plus water again plus some energy release. புரியுதா? So இதான் பசங்களா நம்மளோட combustion. இப்போ நம்ம முன்னாடி போலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்க வீட்ல தோசை சுடுற கல்லை எடுத்தா பின்னாடி பார்த்திருக்கா? How many of you have seen உங்க தோசைக்கல்? உங்க வீட்ல தோசைக்கல் பார்த்திருக்கீங்களா? How many of you have seen it? Let me know. சீக்கிரமா சொல்லுங்கடா டேய். எல்லாரும் சாட்ல குயிக்கா சொல்லுங்க. How many of you have seen your வீட்ல இருக்க தோசைக்கல்? அடியில எப்படி இருக்கும்? பிளாக்கா இருக்கும் சார். பாத்தியா, குருப்பிரியா சொல்றாங்க, சார் அடியில நல்லா தீஞ்சிருக்கும் சார், அப்படியே கரு 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 கருன்னு இருக்கு. ஏன் சார் அது? நாங்க கடையில வாங்குறப்போ நல்லா தான் சார் இருந்துச்சு. கடையில வாங்குறப்போ புதுசா பல பலன்னு இருந்துச்சு. ஆனா ஒரு வருஷம் தோசை சுட்டு குத்தாங்க எங்க வீட்டுல. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா ஃபுல்லா கரியா இருக்கு சார். ஏன் சார் அது? சோ அத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். பார்க்கலாமா? Shall we get started? Okay, let's go forward, my dear boys and girls. So saturated hydrocarbons வந்து they give a clean flame. So பசங்களா, clean flame வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். So நீங்க புதுசா ஒரு ஸ்டவ், புதுசா ஒரு பாத்திரம் வாங்கி வச்சீங்கன்னா ப்ளூ கலர்ல எரியும். Have you guys seen that? யாரெல்லாம் லைட்டர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கா?
யார் யாரெல்லாம் உங்க வீட்டுல லைட்டர் வச்சு நம்ம கஷ்டப்படுறப்போ சுடு தண்ணி வைக்கிறதுக்கு நம்மளே வைப்போம்ல சம்டைம்ஸ். அப்பா அம்மா வெளியே போயிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே பண்ணி தருவாங்க. மோஸ்டா they will only do it for us. பட் ஆனா சம்டைம்ஸ் நம்ம சுடு தண்ணி வைப்போம், மேகி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா? யாரு எல்லாம் அது பண்ணிருக்கா? நான் ஹாஸ்டல்ல அது பண்ணிருக்கேன். ஐஐடில படிக்கும் போது ஹாஸ்டல்ல இருக்கப்போ அவசரத்துக்கு காசு இல்லாட்டி மேகி தான் நம்மளுக்கு சாப்பாடு. மேகி தான் will help us survive. So அப்போ மேகியை போட்டு சுடு தண்ணி you do, right? So அப்போ when you light a new stove, it will be blue in color. ஆனா இதுவே கொஞ்சம் பழைய ஸ்டவ்லே கொஞ்சம் அழுக்கா இருந்துச்சுன்னா, அழுக்குனா என்னது? எண்ணெய் பிசு பிசுன்னு இருக்கும். பாத்துருக்கீங்களா? சார் ஆமா சார், என் வீட்டுல ஸ்டவ் இப்ப அப்படிதான் சார் இருக்கு, என் வீட்லயும் அப்படிதான்டா இருக்கும், கவலைப்படாது சரியா? சோ இப்போ நம்மளோட ஸ்டவ் வந்து கொஞ்சம் பழசாயி பிசு பிசுன்னு அடைச்சிட்டு இருந்துச்சுன்னா, அப்போ உனக்கு எல்லோ கலர்ல அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதான் சூட்டி ஃபிளேம் சொல்லுவாங்க. அதான் சூட்டி ஃபிளேம். சூட்டினா கொஞ்சம் இம்ப்ராப்பர் கம்பஷன், கிளீன் கம்பஷன் கிடையாது. சோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போதான் கறி பிடிக்கும், அப்போதான் அந்த மாதிரி பிளாக் கலர்ல ஃபார்ம் ஆகும். புரியுதா? சூப்பரா. சோ அது ஏன்றத ஐ வில் ஷோ யூ. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, saturated hydrocarbon when they combust, when they burn, they will give a clean flame. blue கலர்ல அழகா வரும், ஒரு பிரச்சனை இல்லாம. ஆனா unsaturated hydrocarbons இருந்தா, unsaturated என்னது? unsaturatedனா when you have double bond or triple bond. So அந்த மாதிரி unsaturated hydrocarbons இருக்கப்போ they will give a yellow flame with lots of black soot. sootனா dust, ash அந்த மாதிரி. So unsaturated hydrocarbons burn பண்றப்போ ஒரு yellow flame வரும், அதோட என்ன வரும்? soot வரும். sootனா ash, black color flame. ஓகேவா? black color smoke மாதிரி வரும். So this results in a sooty deposit on the metal plate. So உன்னோட பாத்திரத்துலலாம் அடியில பாத்தீங்கன்னா கருகி இருக்கும். அந்த கருகினது, அந்த கருப்பு கலர் டெபாசிட் it is because of this sooty flame. I hope all of you are clear. So இது unsaturated மட்டும் தானா சார்? இல்ல. unsaturated மட்டும் தான் இப்படி நடக்குமா சார்? இல்ல. saturated-க்கும் நடக்கும். சார் நீங்க தான் சார் சொன்னீங்க saturated clean flame. yes, complete combustionல saturated-க்கு clean flame. ஆனா complete combustion என்னது? complete combustion போதுமான அளவு காத்து தரது, போதுமான அளவு ஆக்சிஜன் தரது. போதுமான அளவு ஆக்சிஜன் தந்தா அப்போ ஜாலியா saturated hydrocarbon clean-ஆ எரிவாரு. ஆனா நான் ஆக்சிஜன் குறைச்சு கொடுத்தா, கொஞ்சோண்டு ஆக்சிஜன் மட்டும் கொடுத்தா, அப்போ அவருக்கு ரொம்ப ஆக்சிஜன் தேவைப்படும். ஆனா நான் கொடுக்க மாட்டேன். So that is what is called as limiting the supply of air. limiting the supply of air னா நான் குறைச்சி ஆக்சிஜன் கொடுக்கிறேன். போதுமான ஆக்சிஜன் அளவு கொடுக்காம கொஞ்சம் கம்மியா கொடுக்கிறேன். சோ அப்ப என்ன ஆகும்? அப்போ saturated hydrocarbon கூட they will also give a sooty flame. அதான் நம்ம வீட்ல நடக்கிறது. நம்ம வீட்ல என்ன நடக்கும்? டைம் ஆக நம்ம அடுப்பு ஸ்டவ் அடைச்சிரும். யாரெல்லாம் பார்த்திருக்கா? நம்ம வீட்ல ஸ்டவ் பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் உட்காந்து பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா? அத மாசம் கிளீன் பண்ணாதான் கொஞ்சம் சுத்தமா இருக்கும். இல்லனா எல்லாமே அடைச்சு இதுல எப்படா நெருப்பு வருது அப்படி நம்மளே கேட்க வைக்கும் இல்லையா? So if you see your stove, the holes on that stove will be clogged. They'll be clogged because of the oil we use. Indians we use a lot of oil இல்லையா? நம்ம சாப்பாட்டுல ஆயில், ஸ்பைசஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் பால் பொங்க விட்டு நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்போம். அப்ப பால் பொங்கி அடுப்பெல்லாம் அழுக்காயிரும். அதை அப்படியே லைட்டா தொடச்சு விட்டு அப்படியே திருப்பி அடுத்த சமையல் செய்வோம் இல்லையா? அதனால your stove will be completely clogged. So அதனால உன்னோட flame it is a yellowish flame, it is a sooty flame. இதனாலதான் உன்னோட பாத்திரம்லாம் சீக்கிரமா கறி பிடிக்குது. சோ நீ அதை அவாய்ட் பண்ணுனா கொஞ்சம் உன்னோட ஸ்டவ் எல்லாம் நீ அடிக்கடி கிளீன் பண்ணணும். அந்த ஹோல்ஸ்லாம் ஏர் சப்ளை கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? Did you all love it? சூப்பரா. சோ ஒரு ரிலேட்டபிளான டாபிக்க படிச்சாச்சு. இல்லாட்டி இதெல்லாம் படிக்கிறப்போ உங்களுக்கு என்ன ஒண்ணுமே புரியல, இதெல்லாம் எப்பரா படிக்கிறது, ஒண்ணுமே புரியலன்னு ஃபீல் ஆகும். ஆனா இப்போ உங்க எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையோட ரிலேட் பண்ணி நம்மள ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். ஐ அம் சூப்பர் ப்ரௌட் ஆஃப் யூ பசங்களா. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? சாட்ல ஒரு AD ஸ்கொயர்
நம்ம வீடியோட லைக் பட்டன் அச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Shall we go forward? Yup, let's go. So இதான் clean flame பாத்தியா? So இதான் clean flame. When you have a blue flame, இந்த மாதிரி தான் புது ஸ்டவ்லலாம் நல்லா புது கேஸ் கனெக்ஷன் கொடுத்து புது ஸ்டவ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அழகா ப்ளூ கலர்ல எரியும். ஓகேவா? So the gas or kerosene stove used at home has inlets for air so that a sufficiently oxygen-rich mixture is burnt to give a clean blue flame. So இதெல்லாம் ஓட்ட நல்லா இருக்கு சார், இதெல்லாம் ஓட்ட சுத்தமா இருக்கு சார், அடைப்பே இல்ல சார், அதான் ஆக்சிஜன் கரெக்டா வருது சார், ஆக்சிஜன் கரெக்டா வந்துச்சுன்னா நம்ம எரிக்கிறப்போ அழகா ப்ளூ கலர்ல எரியுது சார். So இதான் சார் clean flame. இதான் clean flame for a saturated hydrocarbon. ஓகேவா? ஆனா இதே flame கொஞ்ச நாள் விட்டினா சார் மஞ்சள் கலர்ல வருது சார். ஏன்னா அங்க ஏதாச்சும் அடைச்சிருக்கும், ஏதாச்சும் ஒட்டிட்டு இருக்கும், நீ போய் பாரு. You will see that. Got it? So when you see here this manja color flame, that's because something would be stuck there or something would be blocked there. So if you observe the bottom of your vessel, it will be like blackened. It will be completely blackened. Okay va? And yen pathina in the my air holes will be blocked because of food particle getting stuck or oil. So அதை clean பண்ணி விட்டாதான் உனக்கு திருப்பி இந்த மாதிரி clean flame வரும். இல்லாட்டி you will have wastage of fuel. உன்னோட fuel waste ஆகும். ஏன்னா it is not completely combusting. It is not completely combusting because of lack of oxygen, because of lack of air. புரியுதா? So that is what happens over here. I hope you enjoyed it பசங்களா. So இப்ப அடுத்து முன்னாடி போலாமா? So fuels such as coal and petroleum. Coal and petroleum ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. உன் வீட்டுல உன் லைட் எரியுது, நீ இந்த கிளாஸ பாக்குற, உன் போன்ல சார்ஜ் இருக்குன்னா தேங்க்ஸ் டு கோல். ஏன்னா முக்காவாசி நம்மளோட இந்தியால இருக்க எலக்ட்ரிசிட்டி கோல்ல எரிச்சுதான் வருது நண்பா. டு யூ ஆல் நோ தட்? கோலை எரிக்க விட்டு அப்படிதான் உன் வீட்டுக்கு கரண்ட் வருது. என்ன சார் ஆதிவாசி அந்த காலத்து ஏர்லி மேன் மாதிரி பேசுறீங்க? அவங்கதான் சார் வீட்டுல கட்டையெல்லாம் எரிச்சு அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க. நம்மளும் அப்படிதானா? ஆமாண்டா, நம்மளுக்கும் அப்படிதான் கரண்ட் வருது. நீ தான் நினைச்சிட்டு இருக்க நம்ம ரொம்ப அட்வான்ஸ்னு. என்ன, அவங்க கோல் எரிக்கிறது ஒரு பிளான்ட்ல. ஓகேவா? சோ கோல் எரிக்கிறது தான் ஒரு பெரிய பிளான்ட் இருக்கும். பார்த்திருப்பீங்களா? பெரிய பெரிய டவர் மாதிரி இருக்கும். Have you guys seen that? அதுல இருந்து வெளியே புகை வரும். பார்த்திருக்கீங்களா? When you are traveling like this, you will see tall chimneys which will release pollutants, release exhaust gases into the atmosphere. பாத்தீங்களா? Did you all see that பசங்களா? Yes. So அந்த மாதிரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளோட கோல், நம்மளோட பெட்ரோலியம் in our day to day lives. So பெட்ரோலியம் என்ன சொல்லவே தேவையில்ல. நீங்களா என்ன கார் வச்சிருக்கீங்க? பெட்ரோல் கார் தானே. உங்க வீட்டுல இருக்க கார், உங்க வீட்டுல இருக்க பைக் எல்லாமே it is petroleum based. கரெக்டா? How many of you have bikes, car which are petroleum based? Almost everybody, right? நாம எல்லாருமே. Exactly. See, everybody saying, ஆமா சார் பெட்ரோல் டெஸ்லா வச்சிருக்கேன் சார். யார் அது? குருப்ரியா. டெஸ்லா இஸ் எலக்ட்ரிக். எஸ், டெஸ்லா வந்து வேற லெவல். அது வந்து இந்தியாவில் இப்பதான் வந்துட்டு இருக்கு. கிரேட். சோ பசங்களா, இந்த பெட்ரோலியம் அண்ட் கோல் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர் டே டு லைஃப். உண்மைதானே? சோ பசங்களா, இப்போ இந்த பெட்ரோலியம்லயும் கோல்லையும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லிட்டில் பிட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் ஆர் தேர். வாட் ஆர் தே? யோர் நைட்ரோஜன் அண்ட் சல்ஃபர். சோ பெட்ரோலியம்லயும் கோல்லையும் உனக்கு விருப்பம் இல்லாத சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதான் நம்மளோட நைட்ரோஜன் அண்ட் சல்ஃபர். அண்ட் நைட்ரோஜன் சல்ஃபர் ஏன் கெட்டது? ஏன்னா அவங்கள எரிக்கிறப்போ, அவங்கள ஆக்சிஜனோட எரிக்கிறப்போ they will form nitrogen dioxide, sulfur dioxide, oxides of nitrogen, oxides of sulfur. அதுங்கெல்லாம் மேல அட்மாஸ்பியர்ல போய் they will bring acid rain. It is not good for our atmosphere. It is not good for our soil also. புரியுதா? So it will bring down acid rain. ஏன்னா oxides of nitrogen, oxides of sulfur, நீங்க environmental ஸ்டடியில படிச்சிருப்பீங்க. என்விரான்மெண்ட், அவர் என்விரான்மெண்ட் படிச்சீங்கன்னா ஏர் பொல்யூஷன் படிச்சிருப்பீங்கல்ல. ஏர் பொல்யூஷன்ல இதெல்லாம் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரீசன்ஸ். த பொல்யூட்டன்ஸ் ஃப்ரம் thermal power plants, they release sulfur dioxide,
nitrogen dioxide, which will come down as acid rain. Acid rain is bad for the soil, bad for aquatic life. ஏன்னா acid rain வந்து if it falls into ocean, then அங்க இருக்க pH மாத்திரும். Soil pH, ocean pH மாறினா அங்க இருக்க life forms will get affected. ஏன்னா ocean, soil எல்லாமே ஒரு pHல தான், rangeல தான் வேலை செய்யும். எப்படி நமக்குள்ள இருக்க bloodோட pH என்னதுப்பா? யாருக்கா தெரியுமா? bloodோட pH என்னது? bloodோட pH is slightly alkaline, slightly basic. bloodோட pH is 7.35, 7.3 to 7.4. அதான் bloodோட pH. So bloodோட pH குள்ள ஒரு rangeல தான் வேலை செய்யுது. புரியுதா? So அதே மாதிரி தான் soilனும் ஒரு range of pHல தான் வேலை செய்யும். அதே மாதிரி தான் நம்மளோட aquatic lifeும் ஒரு range of pHல தான் marine life is supported. So அதெல்லாம் will get affected because of this. That's why we have to be careful. That's why they are slowly turning to nuclear energy. Nuclear energy on the it has lot of negative side also. It is unsafe, but still every country in the world is trying to harness, is trying to build nuclear energy because nuclear energy வந்து ரொம்ப அதிகம். Nuclear energy is very clean, very large in number. Okay, but it is very risky because it can lead to explosions. So அதனால India, US, all the top countries in the world are looking to harness nuclear energy safely because that is going to be the future. So அடுத்தது oxidation பார்க்கலாமா? What is oxidation பசங்களா? Oxidation na addition of oxygen or removal of hydrogen. ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்திருக்கேன். முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம். Do you all remember that? What is oxidation? Very good. Jackson. வேற level Jackson. You are right. So oxidation na it is the addition of oxygen or the removal of hydrogen. Super Pragalya. வேற level. Anya fantastic. Gain of electrons Gurupriya தப்பு. Gain of electrons reduction. Loss of electrons na oxidation. புரியுதா? தப்பா சொல்லாத. Check பண்ணிக்கோ. Revise it. Write it down and revise it. Okay. So oxidation வந்து addition of hydrogen. Is that right? No. It is addition of oxygen. Okay va? So oxidation is addition of oxygen or removal of electrons or removal of hydrogen. இது எல்லாமே oxidation தான். Reduction வந்து it is addition of hydrogen or removal of oxygen or you can also say addition of electrons. சூப்பரா? So மூணு விதமான definition கொடுத்துட்டேன். ஆக்சிடேஷனுக்கும் ரிடக்ஷனுக்கும் மறக்காதீங்க. ஏன்னா 11th போனோனே இந்த சாப்டரை திருப்பி படிப்பீங்க. ஓகே, வெரி குட், சூப்பர் பா, வேற லெவல். சோ பசங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to understand one very important reaction involving oxidation. Can you guess what that is? எல்லாரும் சாட்ல டப்பு சொல்லுங்க. Everybody, please let me know quickly, my dear boys and girls. Everyone, quick, டப்பு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி போலாம். Yes. What is that reaction? எந்த reaction பத்தி நான் பேசிட்டு இருக்கேன்? Do you have any idea? So, alcohol to acid. யார் இது? Pragalya. வேற level Pragalya. You are amazing. So pasangla, when you oxidize ethanol, which is an alcohol, it will become ethanoic acid, which is an carboxylic acid. Purida. So ethanol will become an ethanoic acid because of oxidation. It is not decomposition. Krish, tappa solada. It is oxidation reaction. Yena alcohol vandu enadhu? Alcohol, ethanol vandu CH. ethanol வந்து இப்படி இருக்கும், CH3 CH2OH. so ethanol na ரெண்டு கார்பன், eth na ரெண்டு கார்பன், so C2H5OH. so அதான் ethanol. ethanol when you oxidize it will become your ethanoic acid. பாத்தியா, ஒரு ஆக்சிஜன் இங்க ரெண்டு ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன் இங்க ரெண்டு ஆக்சிஜன். so addition of oxygen is called oxidation. Addition of oxygen is called oxidation. Super.
இதுக்கு பேர் என்னது ethanoic acid. இதுக்கு இன்னொரு பேர் என்னது your acetic acid. Correct. Super பசங்களா, வேற level. So முன்னாடி போலாமா? So இது வந்து oxidation with the help of you have certain catalyst இல்லையா? So you have alkaline KMnO4 plus heat. அப்போதான் இது வந்து இதுவா மாறும். இது சும்மா டைரக்டா அப்படி மாறிடாது. It changes, ethanol changes into ethanoic acid in the presence of either this or this. ஒன்னு alkaline KMnO4 or you should have acidified K2Cr2O7. So potassium permanganate or your potassium dichromate. This should be there. So இது இருந்தாதான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். either மேல இருக்குது or கீழ இருக்குது, ஏதாச்சும் ஒன்னு இருக்கணும். ஓகேவா? It is methanoic acid. No. VP Nihal. It's called ethanoic acid. ஏன்னா ரெண்டு கார்பன் இருக்குல்ல, ரெண்டு கார்பன் இருந்தா it is called ethanoic acid, or you can call it as common name acetic acid. ஓகேவா? Formaldehyde is HCHO. Formaldehyde is HCHO. So HCHO is formaldehyde. இதான் formaldehyde பசங்களா. ஓகேவா? This is formaldehyde, or you can call it methanol. மெத்தனால்னா ஒரே ஒரு கார்பன்னால மெத்து, அப்புறம் ஏஎல் ஆல்டிஹைட்னால ஏஎல். ஓகேவா? சோ இதான் ஃபார்மால்டிஹைட், இதான் மெத்தனால். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் இப்ப இந்த டாபிக் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். what is the topic I am discussing? I am discussing oxidation. நம்ம combustion already முடிச்சாச்சு. combustionனா completely burning in the presence of oxygen, in the presence of air. so அதுதான் carbon compounds can be directly oxidized by combustion. அத முடிச்சாச்சு. so carbon compounds can be directly oxidized by combustion. ஓகேவா? அது ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்கிறது வேற எப்படி ஆக்சிடைஸ் பண்ணலாம்னா your ethanol, your alcohols can be converted into carboxylic acid in the presence of potassium permanganate, alkaline KMnO4 and heat, or acidified K2Cr2O7 in the presence of heat. ஓகேவா? Are you all clear? So பசங்களா, இத ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இது இல்லாம இதுவா மாறாது. So ethanol will change into ethanoic acid only if this is present, either the top one or the bottom one. ஒன்னு மேல இருக்குது இருக்கணும், இல்லாட்டி கீழ இருக்குது இருக்கணும், ஏதாச்சும் ஒன்னு இருக்கணும். புரியுதா? Are you all clear? முன்னாடி போலாமா? சார் நாளைக்கு கிளாஸ் இருக்கா சார்? நாளைக்கு காலையில 5:30 மணிக்கு I will solve math sample paper. I will solve math sample paper tomorrow at 5:30 AM. விடிய காலையில 5:30 மணிக்கு எல்லாரும் வரணும். உங்களுக்காக தான் நான் செய்றேன். ஏன்னா நாளைக்கு மட்டும் இல்ல, சண்டே, மண்டே, டியூஸ்டே, அடுத்த 4 நாள் காலையில 5:30 மணிக்கு நாங்க எந்திரிச்சு உங்களுக்காக கிளாஸ் எடுக்க போறோம். ஏன்னா you have your Diwali holidays. உங்க எல்லாருக்குமே தீபாவளி லீவ் வருது. சோ கண்டிப்பா அதை நம்ம யூஸ் பண்ணணும். படிக்க we should try to capitalize our holidays. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு நல்ல சான்ஸ் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஓகேவா? வெரி குட், சூப்பர். முன்னாடி போலாமா? சோ நிஹால், that is the bond. நிஹால், that is the bond. ஓகேவா? சோ இப்போ நம்ம முன்னாடி போலாம். சோ பசங்களா, சோ இந்த ரெண்டு substances இருக்கனால தான் you are having this oxidation reaction. So this substance is called oxidizing agent. So நம்மளோட potassium permanganate, நம்மளோட potassium dichromate, இது ரெண்டுத்துக்கும் பேர் என்னது? They are called as oxidizing agents. ஏன்னா இவங்க இருக்கனால தான் நம்மளோட ethanol வந்து it is getting oxidized into carboxylic acid. So நம்மளோட ethanol வந்து oxidize ஆகி ethanoic acid form பண்ணுதுனா it is because of the oxidizing agents. What are our oxidizing agents? Our oxidizing agents are potassium permanganate and potassium dichromate. Okay, so இதான் நம்மளோட potassium dichromate. Gurupriya, I hope all of you are clear. You can have a look at this over here. So யார் நம்ம oxidizing agent? நம்ம oxidizing agent ரெண்டு. யாரு? alkaline potassium permanganate. So அதான் alkaline KMnO4. So
ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு alkaline KMnO4 இல்லாட்டி your acidified K2Cr2O7 that is your potassium dichromate ஓகேவா so acidified K2Cr2O7 or alkaline KMnO4 இது ரெண்டு தான் நம்மளோட oxidizing agents do not forget this they are very important அடுத்தது we have addition reaction ஆரம்பிக்கலாமா are you all ready everybody please let me know in the chat very good Ashwath ஒரு 5-10 times எழுதி பாரு reactionsலாம் எழுதி பாரு படி you will be able to understand it is not that difficult ஓகேவா ஒரு 5-10 times எழுதி படிச்சினா it will be very simple so addition reaction என்னது இதுவும் ஒரு type of reaction where என்ன ஆகும் how many of you know this addition reaction நிறைய பேர் already சொல்லிட்டு இருக்காங்க very good addition of oxygen இல்லடா it is not addition of oxygen it is addition of hydrogen நல்லா பார்த்து படிச்சு சொல்லுங்கப்பா very good superb so answer என்னது addition reaction வந்து I will show you in a short while ஆனா அதுக்கு முன்னாடி what are catalysts பசங்களா catalyst என்னது பாத்தீங்கன்னா catalyst will speed up your reaction catalysts are generally used to speed up fasten your chemical reaction without affecting the reaction itself அது ரொம்ப முக்கியம் so பசங்களா 11th and 12th ல நம்ம இன்னும் டீடைலா படிப்போம் ஏனா catalyst வந்து they can sometimes slow your reaction also there are negative catalysts there are inhibitors which we will study in 11th and 12th ஆனா 10th ல catalyst என்னது ஒரு reaction fast நடக்கணும் ஓகேவா ஏனா catalyst இல்லாட்டி அது வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் எடுக்கும் ஆனா catalyst போட்டினா தப்புன்னு ஒரு 10 நிமிஷத்துல நடந்துரும் புரியுதா சோ நீ ஒரு வருஷம் வெயிட் பண்ண முடியுமா ஒரு ரியாக்ஷனுக்காக நீ ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுவியா ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னு சோ அதனால we use catalyst ஏனா catalyst யூஸ் பண்ணினா அதே ரியாக்ஷன் டப்புன்னு முடிஞ்சிரும் 10 நிமிஷத்துல சோ அதான் catalyst ஓட அட்வான்டேஜ் சோ catalyst will speed up the reaction without changing the reaction so reactionல அது எதையும் மாத்தாது reactant சொல்ல ரியாக்ட் பண்ணாது ப்ராடக்ட் சொல்ல ரியாக்ட் பண்ணாது சோ ரியாக்ஷனை எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது ஆனா என்ன பண்ணும் ஃபாஸ்ட் ஆக்கும் ரியாக்ஷனை ஃபாஸ்ட் ஆக்கும் புரியுதா வெரி குட் சூப்பர் பா சோ இப்போ நம்ம முன்னாடி போலாமா சோ வாட் ஆர் அடிஷன் ரியாக்ஷன் சோ அடிஷன் ரியாக்ஷன்னா இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்க ஆல்கீன்ஸ் இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருக்க ஆல்கீன் ஸ்ட்ரக்சரை நம்ம நிக்கல் கேட்டலிஸ்டோட ஹைட்ரோஜன் கேஸ் பாஸ் பண்ணா you will get what okay so nickel catalyst la hydrogen gas pass பண்ணா இந்த டபுள் பாண்ட்ல ரெண்டு ஹைட்ரோஜன் வந்து it will stay இந்த டபுள் பாண்ட தூக்கிட்டு ரெண்டு ஹைட்ரோஜன் வந்து இந்த ரெண்டு கார்பன்ல உட்கார்ந்துரும் அந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு பேர் தான் அடிஷன் ரியாக்ஷன் ரொம்ப ஈஸி பசங்களா நீங்க பயப்படவே தேவையில்லை ஓகேவா சோ இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்ட் இருக்க காம்பவுண்டுக்கு நம்ம நிக்கல் கேட்டலிஸ்டோ இல்ல பலேடியம் nickel or palladium catalyst use பண்ணீங்கனா if you pass hydrogen gas so hydrogen gas na H2 ல ரெண்டு H இருக்கு so என்ன ஆயிடும் அந்த ரெண்டு H இங்க வந்து bond ஆயிடும் and இந்த double bond வந்து single bond ஆ மாறிடும் அவ்வளவுதான் so அதான் நடந்திருக்கு பாத்தியா சூப்பரா எல்லாருக்கும் புரிஞ்சா so இதான் நம்மளோட addition so நம்மளோட H2 hydrogen gas வந்து it is getting added to this compound by the removal of the double bond புரிஞ்சா so இதுதான் நம்மளோட addition reaction what is R தான் alkyl group நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அதுக்கு தான் நீ என்னோட பழைய லெக்சர்ஸ்லாம் போய் பார்க்கணும் டைரக்டா 7வது லெக்சர் வந்தீனா இப்படி தான் கேப்ப டைரக்டா 7வது லெக்சர் வந்தீனா இப்படி தான் கேப்ப போய் என்னோட முதலாவது லெக்சர் ஃபர்ஸ்ட் லெக்சர்ல இருந்து கேளு அப்பதான் உனக்கு புரியும் if you listen to the lectures from the beginning then you will understand what I'm talking about R is your alkyl group groupனா alkanesல ஒரு ஹைட்ரோஜன் எடுத்துட்டீனா மீதி இருக்குது அதான் alkyl group ஓகேவா சோ இது ஒரு மீத்தேன்ல ஒரு ஹைட்ரோஜன் எடுத்துட்டீனா this is called methyl group சோ அதான் alkyl groups புரியுதா சோ methyl ethyl propyl butyl சோ அதெல்லாம் தான் R so R can be CH3 R can be C2H5 இதான் ethyl group R can be C3H7 that is propyl group
So methyl, ethyl, propyl, R can be like that. Purida, are you all clear? Very good. Super pa. So இதுதான் நம்மளோட addition reaction. I hope all of you are happy. So நிக்கலுக்கு பதிலா palladium கூட இருக்கலாம் and hydrogen gas pass பண்ணினா ஒரு double bond தூக்கிட்டு இந்த ரெண்டு hydrogen atoms இருக்குல்ல இந்த hydrogen moleculeல அந்த ரெண்டு hydrogen atom வந்து இந்த double bond தூக்கிட்டு இந்த ரெண்டு இடத்துல உட்கார்ந்துரும். அதுக்கு பேர் தான் addition reaction because your hydrogen is getting added across the double bond. ஓகேவா? Very good. So அடுத்ததுக்கு போலாமா? எல்லாரும் தயாரா? Are you guys ready? Shall we get started, my dear boys and girls? Super. So இப்ப யாரெல்லாம் பார்த்துக்கீங்க? Hydrogenated vegetable oil, is it good for health or bad for health? Your vegetable oil hydrogenated, is it good for health or bad for health? சொல்லுங்கப்பா. Very good, very good. Pa, I am so happy. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் பசங்களா. You guys are awesome. So your hydrogenated vegetable oils are bad for health. They are bad for health. புரியுதா? So இப்போ இது பாத்தீனா it is hydrogenation. ஏன்னா hydrogenation னா addition of hydrogen. So அப்ப இந்த reaction hydrogenation னா இந்த reaction hydrogenation னா so இந்த reaction hydrogenation னா இது வந்து saturated hydrocarbon, இது unsaturated. So saturated oils are bad for health. புரியுதா? So இந்த மாதிரி saturated hydrocarbon, saturated oils இருந்தா they are bad for health. So generally unsaturated oils are better. Unsaturated oils are better. புரியுதா பசங்களா? Are you all clear? So vegetable oils, long unsaturated carbon chains. They are generally long unsaturated carbon chains. They are better. So oils containing unsaturated fatty acids should be chosen for cooking. So unsaturated fatty acids உள்ள oil தான் they are better for cooking. சரியா? Are you all clear? Very good. Animal fat generally contains saturated fatty acid which are harmful for health. So animals la irukkudiya fat வந்து it contains saturated carbon chain and that is why it is bad for your health. Okay va? So in conclusion பசங்களா unsaturated oil வந்து நீங்க சாப்பிடுறதுக்கு நல்லது. உங்க வீட்ல யூஸ் பண்ற ஆயில்ஸ் கூட unsaturated-ஆ பார்க்கணும். அதனால தான் ingredients-ல பாத்தீங்கன்னா hydrogenated vegetable oil இருந்தா it is bad. It is bad for your heart. Okay va? So try to see your ingredients. If you have hydrogenated vegetable oil, it's slightly bad because hydrogenated vegetable oil na it is a saturated hydrocarbon. Okay va? So only if it is unsaturated, it is better for your consumption, for your cooking. Okay? Great. So அடுத்தது substitution reaction. இதான்ப்பா கடைசி reaction. So பசங்களா 4 reaction இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். எல்லாரும் recollect பண்ணி பாருங்க. முதலாவது combustion, இரண்டாவது oxidation, மூணாவது addition, நாலாவது substitution. So இந்த நாலுமே யாரும் மறக்க கூடாது. Will you all remember this forever? யாரும் மறக்க மாட்டீங்களே? I want everybody to keep this in mind. Never ever forget this. This is important. Great, great, great. Super pa. வேற level பசங்களா. So substitution reaction என்னது? Substitution reaction na என்னது பா? Do you all remember what is substitution? Substitution reaction என்னது? Your hydrogen will be replaced by another element step by step. So that is called substitution. Okay va? So inga you have methane which is CH4. So methane I am reacting with chlorine in the presence of sunlight. So sunlight வெளிச்சத்துல in the presence of sunlight if I pass chlorine through your methane, what chlorine will do is ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு ஒரு chlorine வந்துரும். ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு see I remove one hydrogen அப்ப 4ல 1 போயிடுச்சுனா 3 என்ன ஆயிடும்? ஒரு chlorine வந்து உட்கார்ந்துக்கும்.
ஒரு குளோரின் வந்து உட்காந்துச்சுன்னா மீதி ஒரு குளோரின் இருக்கும், இங்க ஒரு ஹைட்ரோஜன் இருக்கும். சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து HCl ஃபார்ம் பண்ணுவாங்க. சூப்பரா? Did you all like it? So இதுக்கு பேர் தான் substitution reaction. ஏனா chlorine is substituting hydrogen. Chlorine is substituting one hydrogen. ஒரு ஹைட்ரோஜனுக்கு பதிலா chlorine வருது. So அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேரு substitution reaction. I hope all of you are clear. ஆனா இதோட requirement என்னது? இதோட requirement it should happen in the presence of sunlight. So sunlight இருந்தா தான் இது நடக்கும். சரியா? Very good. Super pa. So this part we will continue in the next session பசங்களா. அது வரைக்கும் நீங்க போய் படிச்சிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. So அடுத்த கிளாஸ் மோஸ்டா கடைசி கிளாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். We will try to complete the syllabus, the portion in the next class. Until then நல்லா படிங்க. நாளைக்கு 5:30 மணிக்கு அடுத்த கிளாஸ். நாளைக்கு 5:30 மணிக்கு காலையில we will solve mathematics sample paper. எல்லாரும் வந்துருங்க. சரியா? நாளைக்கு தெரிக்க விடுறோம். ஏன்னா தீபாவளி பிளான் நாளைக்கு தான் ஆரம்பிக்குது. நாளைக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு ஹோல் டே செஷன்ஸ். ஹோல் டே காலையில நான், அதுக்கப்புறம் சுபா மேம், அதுக்கப்புறம் சாண்ட்ரா மேம், அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங்ல நான் எடுப்பேன். அதனால நாளைக்கு தாறுமாறா இருக்க போது, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. சரியா? Thank you so much boys and girls. All the very best. See you guys tomorrow without fail. Okay? Take care. Bye bye.